அவர் சொன்னது மாற்றம் தேவையில்லைங்கிறார், முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டிற்கு தேவைங்கிறார். சும்மா சம்மந்தமே இல்லாம ஒரு மாற்றம் வேணாமா அப்படின்னு பேசுவதில் உடன்பாடு இல்லைன்னு இருக்காரு. அடுத்தபடியா அவர் சொல்றது, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அப்படி ஓட்டு போடாதீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள தனியா வச்சுக்கோங்க, தனியா ரசிச்சுக்கோங்க, கொண்டாடிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு பார்த்து ஓட்டு போடக்கூடாது, நாட்டுக்கு யாரு அவங்க தேவைன்னு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அரசியலை சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியா அவங்க போலிங் நிறைய ஆயிட்டாலே கவர்மெண்ட் மாறிடும் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வலதுசாரிகள் தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமீர் அவர்கள் புளீர்னு தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகா சமூக நீதிக்கு ஆதரவாக, மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பு மாண்பு அடையாளத்துக்கு ஆதரவாக இந்த தன்மை அழிந்து விடக்கூடாதுன்னு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, வலதுசாரிகள் அழகா திராவிட கட்டமைப்பு உடையணும், உடைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆகா திராவிடம் அழிஞ்சிருச்சுங்கிற மாதிரி அந்த சந்தோஷத்துல வலதுசாரிகள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு நேர்மாறாக இந்த திராவிட கட்டமைப்பு, திராவிட கட்டுமானம், இந்த சமூக நீதி, இந்த மொழி உணர்வு, மாநில சுயாட்சி இது பாதுகாக்கப்படணும். கவர்ச்சிக்கு வாக்களிக்காத, உன் மூளையினுடைய கிளர்ச்சிக்கு வாக்களிக்காத, உன்னை சந்தோஷப்படுத்துதுங்கிறதுக்காக வாக்களிக்காத, மொழி நலன், மாநில நலன், உன்னுடைய ஃபியூச்சர் கரியர் இதை யோசிச்சு வாக்களி அப்படின்னு பூத்து வாசல்ல நின்னே செமையான ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸை ஓட்டு பதிவு நடைபெறுகின்ற இந்த நாளில் இயக்குனர் அமீர் கொடுத்திருக்கார்.